ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். இன்றைக்கும் உங்களால் முடியாத இயலாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதர் என்பது அவருடைய நாமம். அவருக்கு இன்னொரு பெயரே அற்புதர். இன்றைக்கும் அற்புதங்களை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வானத்திலிருந்து அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 77 அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையினால அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அநேக நேரத்தில் விளங்கி கொண்டே இருக்கிறது, நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய அற்புதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம உணர வேண்டும். சம்டைம்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் வில் நாட் பி ஆன்சர்ட், பட் காட்ஸ் மிரக்கல்ஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாதது போல இருக்கும். ஆனாலும் தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணி பதில் வரல அப்படின்ன உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் பதில் வரலைனாலும் தேவனுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருப்பார். தேவனுடைய அற்புதங்களை வல்லமையை அவர் விளங்க செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்ன உடனே ஆண்டவர் எதுவும் செய்யாமல் இருக்கிறார் என்ற அர்த்தம் கிடையாது. அவர் எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது, நம்ம எதிர்பார்த்த பதில் நம்மளுக்கு கிடைக்காத போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பூர்வ அற்புதங்களை நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் எவ்வளோ அதிசயமாக நம்மளை நடத்தி வந்தார். இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கத்தில், பலவீனத்தில், வியாதியில் எப்படி தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் அப்படின்றத நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எதிர்பார்த்த பதில் வரலைனாலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அற்புத விதமாய் அவர் சந்திப்பார். அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் நினைக்க வேண்டும், நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த பதில் நம்மளுக்கு வரலைனாலும் தேவனுடைய அதிசயமே அற்புதமே பதிலாக வரும். அவருடைய கிருபையே நம்மளுக்கு பதிலாக வரும். அவருடைய இரக்கமே நம்மளுக்கு பதிலாக இருக்கும். அவருடைய நன்மையே நம்முடைய வாழ்க்கையில் பதிலாக இருக்கும். ஆகவே பதில்கள் எல்லாமே நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக வரலைனாலும் தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில் அதை விளங்க செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தினால தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா வல்லமை உள்ளவர். பதிலளிக்க முடியாத பிரார்த்தனைகளுக்கு அவர் பதிலளிப்பார். God answers the unanswerable prayers. இன்றைக்கும் தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படி, அதை விளங்க செய்யும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற நன்மைகள் உங்கள் வாசல் அருகே இருக்குது. அதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாளும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அற்புதமாய் கொடுத்திருக்கிறார்.